ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூயி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 25 கிராம்ஸ் ஜாகரியும் சுகரும் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டும் பட்டரும் எடுத்திருக்கேன். அப்புறம் வீட் ஃப்ளோர் கொஞ்சம் 50 கிராம்ஸும் ஒரு 10 கிராம்ஸ்க்கு கொக்கோ பவுடரும் எடுத்திருக்கேன். அப்புறம் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 5 மினிட்ஸ்க்கு அவனில் வச்சு பட்டரும் டார்க் சாக்லேட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த வந்து காம்பவுண்ட் யூஸ் பண்ணல, டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிடலாம். ஒரு எக்கு உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து வெண்ணிலா எசன்ஸும் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ராதி அந்த ஒரு ஒயிட் கலரில் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்கு பீட் பண்ணி முடித்ததும் நான் வந்து அவனில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ்க்கு பேக்கிங் ஆப்ஷனில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் அவனை. ஸோ தட் அது 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிறதுக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதை இந்த கன்சிஸ்டன்சியில் எக்கு பீட் பண்ணி முடிச்சுட்டு அது கூட நம்ம டார்க் சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம். நல்லான்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட் அண்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சஸாக ஆட் பண்ணி அதை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணி அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான். இதில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பண்ணோன்னாலும் பரவாயில்ல. நான் வந்து இந்த ஓரளவுக்கு லிக்விடியாக தான் நான் பண்ணுவேன். அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் வந்து வரும். ஸோ நான் லைட்டாக வந்து மில்க் ஆட் பண்ணாமல் தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம டின்னில் ஊற்றி அவனில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணேன். அதாவது 10 மினிட்ஸ் 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ டார்க் சாக்லேட் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம டைரி மில்க்கு இல்லை வந்து பெல்ஜியம் சாக்லேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட அது இல்லாததுனால நான் சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். அதை வந்து லைட்டாக உள்ளே மெர்ஜ் ஆகிற மாதிரி கொஞ்சம் அந்த இது வச்சு பண்ணி கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே போய்டும் சாக்கோ சிப்ஸு. ஸோ வந்து உங்களுக்கு இதான் 25 மினிட்ஸ்க்கு 175 டிகிரியில் நான் உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து 25 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா வந்து நமக்கு நல்ல ஒரு சூயியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இதுவே வந்து உங்களுக்கு ஃபட்ஜியாக வேணும் அப்படின்னா வந்து சாக்கோ சிப்ஸ் போடாமல் இருந்திங்கன்னா மேலே வந்து ஃபட்ஜியாக வரும். நான் ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து அது வந்து 20 மினிட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். இது சூயியாக வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் பேக் பண்ணிக்கிட்டேன். 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ். இது வந்து வீட்டுக்கு தான் அப்படிங்கிறதுனால நான் சும்மா ரேண்டமாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யாருக்காவது கஸ்டமருக்கு கொடுக்கணுன்னா நான் எட்ஜஸ்லாம் எடுத்துருவேன். இது பார்த்திங்கன்னா மேலே மட்டும் நமக்கு ஹார்டாக தெரியும், உள்ளே வந்து பயங்கரம் சாஃப்டாக இருக்கும். நம்ம சாக்கோ சிப்ஸ் போட்டதெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் சூயியான ப்ரௌனி, நல்ல ஹெல்த்தியான ப்ரௌனியும் கூட. பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நார்மலாக பண்ணியிருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.